نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله المولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وآله وسلم صدق رسول الله صلى الله عليه وآله وسلم இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து இரட்சித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனித்தவனான ஏகவல்லவன் நாயகன் ரப்புல் இஸ்ஸ ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் என் உயிரிலும் மேலான சர்தாரே ஆலம் சாந்தி மதத்தை ஏந்தி வந்த கண்மணி நாயகம் முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. புனிதமான ஹுத்பா பிரசங்கத்தை நிறைவேற்றுவன் என்ற ஒரே எண்ண கருவோடு வீட்டிருக்கக்கூடிய என் இஸ்லாமிய கணவான்களே சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸ ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு எந்த விடயங்களை எடுத்து நடந்தால் இம்மையிலையும் மறுமையிலையும் நிம்மதி சந்தோஷம் விமோசனம் என்று சொன்னாங்களோ அப்படியான விடயங்களை முற்றும் முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு, எந்த விடயங்களை எடுத்து நடந்தால் இம்மையிலையும் மறுமையிலே நிம்மதி சந்தோஷம் விமோசனம் என்று சொன்னாங்களோ அப்படியான விடயங்களை ஏழுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் அப்பா நான் வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்த். எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா நிலைமைகளையும் எல்லா நேரங்களையும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கணவான்களே சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் என்ற வார்த்தைக்கு முதலிடம் முழு உலகத்தினுடைய முழு மனிதர்களுக்கும் புகழ் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது ரப்புல் இஸ்ஸ ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு. இரண்டாவதாக புகழ் என்றதுக்கு சொந்தக்காரர், இரண்டாவது புகழ் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் பேராக சூட்டப்பட்டிருக்கக்கூடிய பேராக மாறி உலக மக்கள் இம்மையிலும் மறுமையிலையும் பின்பற்றக்கூடிய தலைவராக மாறி ஒரு மனித புகழென்ற தோன்றதுக்கு முன்னாலேயும் எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்கள் புகழ் என்றதுக்காக வேண்டி எங்களுக்காக வேண்டி இம்மையிலையும் அதாவது மறுமையில எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய மா மனிதர் தான் சர்தாரே ஆலம் சாந்தி மதத்தை ஏந்தி வந்த முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள்.
அவர்கள் கண்ணியமானவர்களே புகழோடு தோன்றியவர், புகழுக்கு தோன்றுவதற்கு முன்னாலும் புகழப்பட்டவர். மறைந்ததற்கு பின்னால் 1400 வருடங்கள் ஆகியும் இன்றும் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் அழகாக சொல்கின்றான். 4 இடங்களில் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்துல் ஆல இம்ரானில் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், நாங்க உங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க ரசூலாகத்தான் நாங்க அனுப்பினோம். அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப் சொல்றான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாகிர் ரசூலல்லாஹி வ காதமன் நபியீன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமார்களுக்கு முத்திரையாகவும் இறுதியாகவும் நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அனுப்பினோம், எங்களுக்கு தூதுவராக நாங்கள் அனுப்பினோம் என்றதாக அல்லாஹ் சொல்றான். சூரா முஹம்மது அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ ஆமனூ பிமா நுஸ்ஸில அலா முஹம்மத். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துக்கு நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் இறக்கினோம் என்றதாக அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்றான். சூரத்துல் ஃபத்ஹில் அல்லாஹ் சொல்றான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களை 4 இடங்களில் குர்ஆன்ல அழகாக சொல்லி தருகின்றான். திர்மிதி ஷரீஃப்ல வந்திருக்கின்றது, நாளைக்கு மறுமை நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கொடியை அல்லாஹ் கொடுப்பான். அந்த கொடியோட பேர் லவாஉல் ஹம்த், புகழுக்குரிய கொடி என்பதாக இருக்கும். அந்த கொடியை முழு நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், ஏன் அனைத்து மனிதர்களும் அந்த கொடிக்கு பின்னால்தான் நிற்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், அஸா அய்யபஅத ரப்புக மகாமம் மஹ்மூதா. மகாமம் மஹ்மூதா என்று சொல்லக்கூடிய அரிசிக்கு வலது பக்கத்தில் தான் அந்த கொடியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால மக்கள் இருப்பார்கள் என்றதாக அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்கள் ஏராளம், தாராளம். ஒரு மிம்பர் அல்ல, பல மிம்பர்கள் அல்ல. ஒரு மனிதனுடைய 63 வருடத்துடைய வாழ்க்கையை அழகாக எங்களுக்கு ஷமாயிலு திர்மிதி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வந்ததிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரங்கும் முழு விஷயங்களையும் அழகாக கோர்வை செஞ்சிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிமான ஒரு முஃமினான ஒரு மனிதன் பிறப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு மனிதனுடைய இறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் இல்லாமல் இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் இல்லாமல் அஸான் இகாமத் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு மனிதனுடைய தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு மனிதனுடைய கடைசி நேர தொழுகை தான் ஜனாசாவுடைய தொழுகை. அந்த ஜனாசாவுடைய தொழுகையில கூட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த அளவுக்கு, அதாவது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு மனிதனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ வேண்டும் என்பதாக வந்திருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட எம் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்துக்கு பின் ஹிஜ்ரி 571வது ஆண்டு 571வது ஆண்டு ரபியுனில் அவ்வல் மாதம் பிறை 12 இந்த உலகத்துக்கு வந்தார்கள்.
பிறக்கும் போதே தந்தையை இழந்தார்கள். பிறக்கும் போதே தந்தையை இழந்தார்கள். பிறந்த 6வது வயதில் தாயையும் இழந்தார்கள். 8வது வயதில் பாட்டனாரையும் இழந்தார்கள். 23வது வயதில் அல் அமீன் என்றதாக பெயர் சூட்டினார்கள். கண்ணியமானவர்களே, 25வது வயதில் செல்வ சீமாத்தியான ஹதீஜா பின் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். 36வது வயதில் காரே ஹிரா என்று சொல்லக்கூடிய குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த இடத்துக்கு 36வது வயதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி போய் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். 40வது வயதில் அனைத்து நபிமார்களுக்கும் தலைவராக சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நியமித்தான். 52வது வயதில் கண்ணியமானவர்களே, எங்களுக்காக வேண்டி கிஃப்டாக அல்லாஹ் எடுத்து வந்த அந்த தொழுகையை மிஅராஜ் என்ற பயணத்தை 52வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். மக்காவிலிருந்து 53வது வயதில் கண்ணியமானவர்களே தஅவத்துடைய பிரச்சாரத்தை செய்தார்கள். தஅவத்துடைய பிரச்சாரத்தை செய்து அந்த இடத்துல மக்கள் ஏற்றுக்கொள்ளாததுக்கு பின்னால 56வது வயதில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இதுக்கு இடைப்பட்ட நிறைய சம்பவங்கள் இருக்கின்றது. நேரத்தில் கருத்தில் கொண்டு ஒவ்வொன்றையும் தொட்டு விட்டு சொல்கின்றேன். 54வது வயதில் கண்ணியமானவர்களே இஸ்லாத்துடைய முதலாவது யுத்தம் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். 62வது வயதில் மக்காவை வெற்றி கொண்டார்கள். 62வது வயதில் கண்ணியமானவர்களே முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள். முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், யமன் நாட்டுக்கு நீங்கள் கவர்னராக போங்கள். யமன் நாட்டுக்கு நீங்கள் கவர்னராக அனுப்பினார்கள். அனுப்பக்கூடிய நேரத்தில் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா முஆஸ் இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா. சொன்னார்கள், முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் யமன் நாட்டுக்கு கவர்னராக செல்றீங்க, ஆனா நீங்க என்ன திரும்பி வந்து கடைசியாக நீங்க இதுதான் என்னை கடைசியாக பார்க்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பம் என்றதாக சொல்லிட்டு சொன்னார்கள் வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி ஹாதா. சொன்னார்கள், நீங்க திரும்பி வரக்கூடிய நேரத்துல என்னுடைய இந்த கபரை தான் நீங்க கடந்து செல்லுவீங்க என்றதாக சொல்லிட்டு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி அழுது அவர்களாக யமன் நாட்டுக்கு போனார்கள். தேம்பி அழுதவர்களாக யமன் நாட்டுக்கு போனார்கள். முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு பின்னால் என்னால கவனிக்க முடியாது, என்னால பார்க்க முடியாது என்பதை முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரமலான் மாதம் வருகின்றது. வளமைக்கு மாற்றமாக ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாள் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாள் இத்திகாஃப் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11 கண்ணியமானவர்களே 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தார்கள். 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தார்கள். வளமையாக ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளமைக்கு மாற்றமாக 2 முறை முழு குர்ஆனையும் ஓதி காண்பித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதே வருடம் ஹிஜ்ரி 11 துல்காதாவுடைய மாதம் வருகின்றது. கடைசி பகுதியில் துல்காதாவுடைய கடைசி பகுதி 1,24,000 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு 1,24,000 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றார்கள். ஹஜ்ஜில் அரஃபா தினம் வந்தது. அரஃபா மலையில ஏறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அதிகமான விஷயங்கள் சஹாபாக்களோட பகிர்ந்து கொண்டுட்டு சொன்னார்கள். ஐயுஹன் நாஸ் இஸ்மஉ கௌலி ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காகும் பஅத ஆமி ஹாதா பிஹாதல் மௌகிஃபி அபதா.
நான் சொல்லக்கூடிய விடயங்களை நீங்க நல்லா கவனமாக கூர்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள். நான் இந்த வருடத்துக்கு பின்னால இதுக்கு பின்னால நான் இந்த இடத்துல ஹஜ் செய்வேனா என்பது எனக்கு தெரியாது, நான் ஹஜ் செய்ய வர மாட்டேன் என்பதாக சொல்லிட்டு சொன்னார்கள். மறுமை நாள்ல அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடத்துல கேள்வி கேட்டு விசாரித்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்றதாக சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நீங்கள் அமானிதத்தை சரியாக நிறைவேற்றினீர்கள், அமானிதத்தை சரியாக நிறைவேற்றினீர்கள் என்று நாங்கள் அல்லாஹ்விடம் சாட்சி சொல்லுவோம் என்றதாக சொல்லிட்டு சொன்னார்கள். உடனே வானத்தின் பக்கம் கையை உயர்த்தினார்கள். உடனே வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி அல்லாஹும்ம அஷ்ஹத் அல்லாஹும்ம அஷ்ஹத், யா அல்லாஹ் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விடயத்துக்கு நீனே சாட்சியாக இரு என்று சொல்லிட்டு சொன்னார்கள். உடனே அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குகின்றான். உடனே அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குகின்றான். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குகின்றான். இன்றோட இஸ்லாம் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, நீங்கள் திருப்தி கொள்ளுங்கள். எல்லா சஹாபாக்களும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள், எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்படுகின்றார்கள். மேலானவர்களே, மேலான கண்ணியத்துக்குரிய உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த சந்தோஷமான சந்தர்ப்பத்தில் நீங்கள் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், இன்னஹு லைஸ பஅதல் கமாலி இல்லா நுக்ஸான். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டதுதான், ஆனால் இதற்கு பின்னால பெரிய குறை ஒன்று ஏற்பட போகின்றது, இதற்கு பின்னால் பெரிய குறை ஏற்பட போகின்றது, இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்றதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து தொடர்ந்து சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், இன்று என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய சட்டங்களை நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய ஹஜ்ஜுடைய விடயங்களை என்னிடம் இருந்து நீங்கள் கேட்டு படித்துக் கொள்ளுங்கள் என்றதாக சொன்னார்கள். அடுத்த வருடம் நான் ஹஜ்ஜு செய்ய வர மாட்டேன் என்றதாக சொல்லிட்டு சொன்னார்கள். அதற்கு பின்னால அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்குகின்றான். சூரத்து நஸ்ர் அல்லாஹ் இறக்குகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். இஸ்லாம் மார்க்கத்துக்கு மக்கள் சாரி சாரையாக வருகின்றார்கள். இஸ்லாம் மார்க்கத்துக்கு மக்கள் சாரி சாரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது சொல்லிட்டு சொன்னார்கள், கடைசியாக அல்லாஹ் இறக்குகின்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். நீங்க இஸ்திக்ஃபாரை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், இஸ்திக்ஃபாரை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அழுகிறார்கள். மேலானவர்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், நீங்கள் அழுகிறீர்கள்? அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய வேலை முடிந்து விட்டது. நீங்கள் எதற்காக உலகத்துக்கு வந்தீர்களோ அந்த வேலை முடிந்து விட்டது. நீங்கள் புறப்பட தயாராகுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை உங்களுக்கு வந்து இருக்கிறது என்றதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதே ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு உஹது மலைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். உஹது மலையை நோக்கி போனார்கள். உஹது மலையில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சுஹதாக்களை பார்த்து சலாம் சொல்லிவிட்டு அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்தார்கள்.
ஒரு நாள் திடீரென்று அதே ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு கண்ணியமானவர்களே, ஒரு நாள் திடீரென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்தார்கள். திடீரென எழுந்து ஜன்னத்துல் பகீக்கு போனார்கள். ஜன்னத்துல் பகீயுடைய அந்த அடக்க ஸ்தலத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து சலாம் சொல்லிவிட்டு அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்து சொன்னார்கள், இன்னும் கொஞ்ச நாட்களில் கண்ணியமானவர்களே நான் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வேன் என்பதாக சொன்னார்கள். அதோட ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு ஆரம்பிக்குகின்றது. சஃபர் மாதம் வருகின்றது கண்ணியமானவர்களே. பிறை 29 ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான நோய் ஏற்படுகின்றது, கடுமையான தலைவலி ஏற்படுகின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலியினால வா ரஸா என்னுடைய தலைவலி என்றதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகின்றது. அதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் ஆரம்பிக்குகின்றது. காய்ச்சலுடைய உஷ்ணம் எந்த அளவுக்கு என்றால் தலையில கெட்டிருக்கக்கூடிய தலைப்பாகைக்கு மேலால் அதனுடைய உஷ்ணம் வெளிப்படுகின்றது. கண்ணியமானவர்களே, புதன்கிழமை அடைகின்றார்கள். ஐன அனகதா நான் நாளை எங்க இருப்பேன் என்றதாக சொல்லிட்டு எல்லா மனைவிமார்களும் விளங்கி கொண்டார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி அவர்களுடைய வீட்டை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதாக கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்து செல்ல முடியாது. வலது புறத்தால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இடது புறத்தால ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதவியோட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான விரல்கள் கூடிட்ட வண்ணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டை அடைகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் அதிகரித்துக் கொண்டே இருக்குகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 கிணற்றுகளிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து என்னுடைய உடம்புலால ஊத்துங்கள் என்றதாக 7 கிணற்றுகளிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வரப்படுகின்றது. ஒரு பாத்திரத்துக்குள்ளால வைத்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பு தண்ணீர் ஊட்டுகிறார்கள். ஊத்திட்டு சொன்னார்கள், மக்களை பார்த்து நான் கடைசியாக பேச வேண்டும், சஹாபாக்களை பார்த்து நான் கடைசியாக பேச வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு பெரிய போர்வையை போர்த்தியவர்களாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு போகிறார்கள். மஸ்ஜித மிம்பர்ல ஏறினார்கள். ஏறி பயான் செய்யறதுக்கு மேல ஆரோக்கியம் கிடையாது. உட்கார்ந்தார்கள். மிம்பர்ல மேல உட்கார்ந்து சொன்னார்கள். உட்கார்ந்தவர்களாக சொன்னார்கள், லா தத்தஹிது கப்ரி வஸனன் யுஅபது. நான் மரணித்ததுக்கு பின்னால என்னுடைய கபர்களை நீங்கள் தியாரத் செய்ய வேண்டாம், என்னுடைய கபரை நீங்கள் வணங்க வேண்டாம். தொடர்ச்சியாக சொன்னார்கள். ஒரு உலக தலைவருடைய வார்த்தை கண்ணியமானவர்களே. தொடர்ந்து சொன்னார்கள், நான் யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தால், யாருக்காவது அடித்திருந்தால், ஏதோ